கமருதீன் பார்வதிக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சண்டை வருதுல்ல, அந்த மாதிரி நான் எந்த பிக் பாஸ்லேயும் வந்து பார்த்ததே கிடையாது. இவங்க எல்லாத்தையும் எல்லார் முன்னாடியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்சனல்னு சொல்லுவாங்களாம், ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரோரா வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா கூட வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து கமருதீனும் பார்வதியும் வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்வதி வந்து கொஞ்சம் அவங்க யூசுவலாக வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா ஒரு பேசுகிற மோடுக்கு வந்துடுவாங்க. பட் இந்த டைம் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ரெஸ்பான்ஸ்லேருந்தே வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து கமருதீன் வந்து பேச ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீ பண்ணது சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் வந்து நான் உன் காலில் கூட விழுகிறேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ இதை வந்து உள்ளேருந்து பார்க்குறாங்க. சுபிக்ஷாவும் அரோராவும் இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து அரோரா வந்து சொல்கிறாங்க, ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை இவங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி இப்போ விஜே பார்வதி வந்து கமருதீனை வெளியே அனுப்பணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா கமருதீன் கிட்ட வந்து அவங்க கூட ஃபைட்டே நான் பண்ணவே மாட்டேன் மிச்சம் இருக்கிற நாட்களில். அவன் இப்படி ரியாக்ட் பண்ணால் எப்படி வந்து ஒருத்தர் கூட வந்து பேசவே முடியும், அதுதான் வந்து பயமே. ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனே அவங்ககிட்ட வந்து வச்சுக்க முடியாது. என்னென்னமோ வந்து உளர்றான். அதே மாதிரி இவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறது ஒரு சில டைமில் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இவன் கூட சண்டையே போடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக இருக்கேன். எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னே வந்து தெரியல. இவங்க கமருதீன் கூட வந்து சண்டை போடுறது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அந்த பொண்ணுக்கு ஏன் வந்து அது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜே பார்வதி மேலே வந்து அரோரா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து சொன்னாங்க, பார்வதி வந்து ரொம்ப தெளிவான ஒரு பொண்ணு தானே, ஆனால் ஏன் இந்த ஒரு விஷயத்தில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வேலிடாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அரோரா வந்து சொன்னாங்க, இல்லை இவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. ஆனால் இவங்க வந்து இந்த இடத்துல வந்து கேம் ஆடுற இடத்துல இவங்க வந்து ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. இப்போ அப்படி அந்த இடத்துல வந்து இவங்க சண்டையை போட்டுட்டு இப்போ நார்மலாக பேசிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா இவங்க பர்சனல்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு, நான் இது வரைக்கும் பிக் பாஸில் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ சண்டைகள் வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து இப்போ சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.